குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருள் அமுதம் 10th சாப்டர் அமுத சுரபி தொடர்ச்சி. எடுக்க எடுக்க குறையும் என்ற நியதியை நாம் அறிவோம். எடுக்க எடுக்க குறையாது என்று புராணங்களில் கேட்டிருக்கிறோம். அப்படி ஒரு நிலை இருக்க முடியுமா? எடுக்க எடுக்க வளரும் நிலை உண்டா? வாழ்க்கையில் அத்தகைய நிகழ்ச்சிகளை நாம் காண முடியுமா? முடியும் என்றால் எப்படி அந்த நிலை ஏற்பட்டது? எங்கிருந்து மேலும் சுரந்து வருகின்றது? கிணற்றிலுள்ள நீரை இறைத்தால் நீர்மட்டம் குறையும். இறைப்பதை நிறுத்தினால் ஊற்று கிளம்பி நீர்மட்டத்தை பழைய நிலைக்கு கொண்டு வரும். கிணறு உள்ள இடம் ஏரிக்கு சற்று தூரத்தில் அமைந்திருந்தால் கிணறு நீரை இறைக்கும் பொழுது பூமியில் ஊற்று கிளம்பி மீண்டும் மீண்டும் கிணற்றை நிரப்பும் சமயத்தில் கிணற்றின் ஊற்றுக்கும் ஏரியில் உள்ள நீரூற்றுக்கும் தொடர்பு ஏற்படுமேயானால் கிணற்றின் நிலை வேறு. இறைக்க இறைக்க நீர் மட்டம் குறைவதற்கு பதிலாக உயர்வதை பார்க்கலாம். ஏரியின் ஊற்று நீர் கிணற்றடியில் உள்ள ஊற்றெடுப்பு தொடர்பு கொண்டு விட்டதால் கிணற்றிற்கு ஏரியிலிருந்து நீர் வர ஆரம்பிக்கும். கிணற்று நீரை இறக்காவிடில் அடி ஊற்றுக்கு சிறியதாகவே இருக்கும். கிணற்று நீரை இறைத்தால் அடி ஊற்றுக்கு கண் பெரியதாகி அதிக நீரை கொடுத்து நீர் மட்டத்தை உயர்த்தும். சிறிய ஊற்றான பெரிய ஊற்றான ஏரியுடன் தொடர்பு கொண்டதால் ஏற்பட்ட விளைவு கிணற்றை அமுத சுரபியாக்குகிறது. எந்த சிறிய செயலும் பெரிய நிலைகளுடன் தொடர்பு கொண்டவுடன் வற்றாத வளம் கொண்டதாக மாறும். அதுவே அமுத சுரபியின் அடிப்படை. தொட்டனை தூறு மணற்கேணி என்பதில் உள்ளது இந்த தத்துவமே. பயில்தோறும் நூல் நயம் போல் என்பதிலும் இதே அடிப்படை செயல்படுகிறது. நூல் என்பதில் எளிமையானது செய்தி, செய்தியை வெளிப்படுத்துவது கருத்து, கருத்துக்கு அடிப்படை லட்சியம், இவற்றை இணைப்பது இலக்கியம், இலக்கியத்தை சிறப்புற செய்வது இலக்கணம். மாணவன் முதலில் செய்தியை அறிகிறான், ஊன்றி படித்து கருத்தை உணர்கிறான். லட்சியத்தை புரிந்து கொண்ட பொழுது அவனுக்கு வியப்பு ஏற்படுகிறது. மேலும் இலக்கண இலக்கிய சிறப்புகள் நயம்பட வெளிப்படுகின்றன. அடுக்கடுக்காக உயர்ந்த கட்டங்கள் பின்னணியில் இருப்பதால் நூலை பயில்தோறும் நயம் மிகுந்து காணப்படுகிறது.